நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும். வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் எம்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கோன்னா, தமிழ்நாடே பற்றிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இன்னும் பசங்க ஸ்கூலுக்கு போகலை, காலேஜுக்கு போகலைன்னு. ஸோ இப்போ நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மிஸ்டர் செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறது என்னன்னா, நவம்பர் 16 பள்ளிகளும் கல்லூரிகளும் திறக்கப்படும் என சொல்கிறாங்க. அதே உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் என்ன சொல்கிறாங்கன்னா, எதுவும் இப்போதைக்கு திறக்கப்படாது, நாங்கள் நவம்பர் 12 ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை முடிவு பண்ணி நாங்கள் திறக்க சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இடையில என்ன போயிட்டுருக்குன்னு சொல்கிறோம்னா, ஆந்திராவில் இதுக்கு முன்னாடி இதே போல் பள்ளிகளும் கல்லூரிகளும் திறந்துனா இருக்குன்னா, அங்கே 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நம்ம நியூஸில் நிறையா அதை பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் தமிழ்நாட்டில் நிறைய பெற்றோர்களும் சரி, நிறைய கட்சிகள் எதிர்கட்சிகள்லாம் இருந்துக்கிட்டு இதற்கு ஆதரவு தெரிவிக்காமல் நிறைய பேர் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. போராட்டம்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பள்ளிகள் இப்போதைக்கு திறக்கப்பட வேணாம், மாணவர்களுக்கு தான் இது ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஸோ ஆன்லைன் கிளாஸு மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி பள்ளிகள் திறக்கப்படணும், பள்ளிகளுக்கு போகணும் ஆர்வமாக இருக்குதுன்னு சொல்லி மாணவர்கள் சொன்னதாக அவருடைய கருத்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ எந்த மாணவர்கள் சொன்னாங்கன்னு அப்படி தெரியல. ஆனால் பள்ளிகள் நவம்பர் 16 கண்டிப்பாக திறக்கப்படும். ஆனால் அதற்கு முன்னாடி இது மாதிரி சில கூட்டாய்வுலாம் செய்வோம். ஸோ அவங்கள்ட்ட கலந்தாகிட்டு அதுக்கப்புறமேட்டு நாங்கள் பள்ளிகள் திறக்கப்படுவதை பற்றி உறுதி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பள்ளிகள் சப்போஸ் திறக்கப்பட்டதுன்னா என்னென்ன நடைமுறைகள் எடுக்கப்படணும்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்னா, கொரோனா தடுப்பு, அதாவது இந்த மருந்துகள் தெளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அனைத்து மாணவர்களுமே முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். அதுவும் இல்லாமல் இந்த சோஷியல் டிஸ்டன்ஸு அது கண்டிப்பாக இருக்கணும். ஒரு பெஞ்சுக்கு மேலே 4 பேர் உட்காந்துருக்காங்கன்னா இப்போ 2 பேராக உட்காருவாங்க, அந்த மாதிரியும். ஸோ மாணவர்கள் எல்லாத்துக்கும் கொரோனா செக்கப்பை அப்பப்போ செய்யப்படும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாலை 6 மணி வரைக்கும் தலைமை ஆசிரியர் இருந்து இதை கவனித்த பிறகு அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இதை ரொட்டீனாக பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. மதிய உணவு எதுவும் இல்லைன்றதும் ஒரு பட்சத்தில் சொல்கிறாங்க சந்தேகமாகவே. ஸோ வசதி இல்லாத பசங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு வந்த தகவல் படி தான். ஸோ நவம்பர் 16 பள்ளியும் கல்லூரியும் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது கலந்தாய்வு செய்து தான் முடிவு செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அது நவம்பர் 12. ஸோ மாணவருடைய கருத்து உங்களுக்கு என்னன்றது நீங்கள் இதில் பதிவிடுங்க. எனக்கு எப்படி தோணுதுன்னா, பள்ளிகள் திறக்கலாம், ஆனால் அது எல்லோரும் ஓப்பனாக வர்றதை விட அது ஷிஃப்டாக பிரித்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். 1000 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதில் 500 காலையிலும் மீதி 500 மாலையிலும் வச்சா கூட ஒரு பெஞ்சுக்கு ஒருத்தவங்க கூட வச்சுக்கலாம். ஸோ அப்படியே நம்ம பாடத்திட்டங்களும் மெயின்டைன் பண்ணலாம். ஆன்லைன் கிளாஸ்ன்றது நிறைய பேர்த்துக்கும் ஏமாற்றமாக இருக்கும். அதனால் எஜுகேஷன் பாதிப்படையது தான். அவங்க சொன்ன மாதிரி இந்த தடுப்பு மருந்துகள்லாம், பூச்சி மருந்துகள்லாம் தெரித்து ஸோ பாதுகாப்பாக நீட்டாக வச்சுருக்கலாம். இது கரெக்டான ஒரு விஷயந்தான். ஸோ என்னுடைய கருத்துப்படி பார்த்திங்கன்னா இதான் நான் சொல்லுவேன். ஷிஃப்டாக பிரித்து பள்ளிகள் திறந்தால் பரவாயில்ல. அன்பழகன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்லூரிகள் அதாவது கொரோனாவுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஃபேஷன்ஸும் அதுக்கப்புறம் நிறையா திங்ஸஸ்லாம் காலேஜில் தான் நடைமுறை ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் அது எப்படி நம்ம மூவ்மெண்ட் பண்ணுறது சொல்லி அவங்க யோசிச்சுக்கிறாங்க. ஸோ கல்லூரிகள் திறக்கிறது கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயந்தான். பள்ளிகளில் இருந்த கொரோனா பேஷண்ட்ஸ் எல்லாமே ரிகவர் பண்ணிட்டாங்க. ஆனால் கல்லூரிகளில் இன்னும் ரிகவர் பண்ணல. ஸோ இது இப்போதைக்கு இந்த நியூஸ் கரண்ட்டில் அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மீண்டும் சந்திப்போம் நல்ல ஒரு தகவலுடன். நன்றி.